மருந்து தடுப்பு மருந்து தமிழ்நாட்டிலே இல்லை. இந்த இதுக்கு தடுப்பு மருந்து தமிழ்நாட்டிலே இல்லை. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதோடு இந்த மாவட்ட மக்கள் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் சி வி சண்முகம், குபர்கூர் அவர்கள், இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவமனை கொண்டு வந்தோம். அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களோட நியமிக்கல. நல்ல மருத்துவர்களை இங்கே நியமிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்கிறோம். சுமார் 400 கோடியில் அதுக்கு தேவையான மருத்துவ கருவிகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த ஏழை மக்களை காப்பாற்றிருக்கலாம். அதுவும் தவற விட்டு விட்டார்கள். ஓமி பசோல் இந்த வியாதிக்கு முடிக்கிற விஷத்தை முடிக்கிற மருந்து தமிழ்நாட்டிலே இந்த மருந்து கிடையாது இல்லை. ஓமி பசோல் அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடைய செய்ய வேண்டும் என்றால் இந்த ஓமி பெசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதோட இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன், மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்கள் எல்லாம் உள்ள இறைவனால் அவர்கள் பூர்ண நலம் பெற வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்தை 2 பேருமே இருந்துட்டாங்க. அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது. ஒரு பெண் குழந்தை, அதுக்கு +1 படிக்குது, 11ஆம் படிக்குது. இரண்டாவது 2 மகன்கள், ஒன்று 9வது படிக்கிறாங்க, ஒன்று 8ஆம் படிக்கிறாங்க. 3 பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களை இழந்து வாரிடும் இந்த குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும். அவருடைய கல்வி செல்வை அரசாங்கமே எங்களுடைய கட்சியை அதிமுக கட்சியை ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வழங்கும். அதே போல அரசாங்கம் இன்றைய தினம் இன்றைக்கு விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விஷசாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் அறிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உண்மையா? சரி, எனக்கு கிடைச்ச வருத்தம் நடக்குது. அதுல பூத் வாரியா பிரிச்சு அமைச்சரை நியமிக்கிறாங்க. ஒன்றியத்துக்கு 5 அமைச்சரை நியமிக்கிறாங்க. இவ்வளவு பேர், சுமார் 200 பேர் கள்ளச்சாராயம் குடித்து ஆபத்தான நிலையில் இருக்கிறார்களே. இதற்கு ஒரு 20 பேருக்கு ஒரு அமைச்சரை போட்டு இன்றைக்கு சென்னையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம், அவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். ஓட்டு போட்ட மக்களோ, நாட்டு மக்களோ, ஏழை மக்களோ பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு விடிய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஒரு 3-4 பேர் இறந்த பொழுது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருகில் அமர்ந்து பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சியின் மூலமாக பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் பருகிதான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் இறந்தார் என்று. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறார்? வயிற்று வலியால், வயிற்று போக்கால் இறந்தார் சொல்றார். சொல்றார். எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார். இந்த அரசுக்கு முட்டுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? ஏழை மக்கள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள்? ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக, ஒரு முன்னுதாரணமாக நேற்றைய தினம் அவள் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது.
மருந்து தடுப்பு மருந்து தமிழ்நாட்டிலே இல்லை. இந்த இதுக்கு தடுப்பு மருந்து தமிழ்நாட்டிலே இல்லை. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதோடு இந்த மாவட்ட மக்கள் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் சி வி சண்முகம், குபர்கூர் அவர்கள், இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களோட நியமிக்கல. நல்ல மருத்துவர்களை இங்கே நியமிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்கிறோம். சுமார் 400 கோடியில் அதுக்கு தேவையான மருத்துவ கருவிகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த ஏழை மக்களை காப்பாற்றிருக்கலாம். அதுவும் தவற விட்டு விட்டார்கள். ஓமி பசோல் இந்த வியாதிக்கு முறிக்கிற விஷத்தை முறிக்கிற மருந்து தமிழ்நாட்டிலே இந்த மருந்து கிடையாது. இல்லை, ஓமி பசோல். அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஓமி பெசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்.